நார்மலாக தேர்தல் வந்து பாலிடிக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த தேர்தலில் பாலிடிக்ஸ் தவிர ஒரு பிரமாதமான சினிமாவும் இருக்கிறனால மசாலா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மேலே இருக்கக்கூடிய 2 பேருக்கு தான் நாற்காலியில் உட்கார்ற வாய்ப்பு இருக்கு. கீழே இருக்கிற 2 பேர் தான் அந்த 2 பேர்ல யாருங்கிற தீர்மானிக்கிற வாய்ப்பு இருக்கிறவங்க. திரு விஜய் அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. அது இவங்களுக்கு தெரியாதுன்னு தெரியும். 2026க்கு பிறகும் தாங்கினார்னு, 2026க்கு பிறகும் தொடர்ந்தார்னா பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. ஏன் அப்படின்னா இதுவரை அதிமுக திமுக தவிர வேற எந்த கட்சியும் வாங்காத ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தை அவர் வாங்க போறாரு. அதர் தென் ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு ஹியூஜ் ஓட் வாங்க போறாரு. யாருமே 15% கீழே கணிக்கல. அதனால தான் சாட்சி. அந்த வார்த்தைக்குள்ளேயே இன்னொன்று இருக்குது, எதிர்ப்பு அப்படிங்கிறதும். அது நீங்கள் பார்த்தா எதிர்பார்ப்புங்கிற வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து எதிர்ப்பு அப்படிங்கிறது பார்க்குறோம். இது வந்து ஒரு இதற்கு முன்னாடி எந்த ஒரு தலைவரும் பெறாத ஒரு வரவேற்பை மக்களிடம் பெற்றிருக்கிறார். அதனாலேயே அரசியல் கட்சிகள்கிட்ட ஒரு பெரிய எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருக்கிறார். திமுக அதிமுக 2 கட்சிகளுமே இவர் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு சிந்தனையில் இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு சிந்தனை இருக்குது. மக்கள்கிட்ட எதிர்பார்ப்புனா விஜய் வரணுங்கிறதுக்காக இல்லை. எப்பயுமே கிட்டத்தட்ட ஒரு 1991 திமுக அதிமுக அல்லாத ஒரு கட்சி வேணுங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருந்துச்சு. அதை மக்கள் எதிர்பார்த்தாங்க. கட்சிகள் தேமுதிக வந்துச்சு, பாமக வந்துச்சு, மதிமுக வந்துச்சு, தமிழ் மாநில காங்கிரஸ் வந்துச்சு, விஜயகாந்த் வந்தார். இது மாதிரி பலர் முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் முயற்சி பண்ணவங்க பூரா வேறு ஏதாவது சந்தர்ப்பத்தில் வேறு கட்சியில் போயிட்டாங்க. அப்படி வந்து திரு விஜய் அவரோட சேருவாராங்கிற பார்க்கணும். அப்போ இன்னைக்கு வந்து டிஎம்கே இல்லாத ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறனால திரு விஜய் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, விச் இஸ் எ ஃபேக்ட். ஓகேண்ணா.